ஆகாஷவாணி பெங்களூர். வணக்கம், நான் பாஸ்கர். நாங்கள் இன்று வங்கியின் கேவைசி குறித்து பேச வந்துள்ளோம். என்னுடன் சக பணியாளர்கள் நிமிஷா, மாலதி மற்றும் மாலினி உள்ளனர். இன்றைய பொழுது இனிதாக அமைய எங்களின் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் கேவைசி பற்றி பேசலாம். நம்முடன் மாலதி வந்துள்ளார். அவர்கள் இப்பொழுது கேவைசி குறித்தும் மற்றும் அதன் பயன்கள் பற்றியும் நம்முடன் பகிர்ந்து கொள்வார். மேடம் மாலதி, உங்களுடைய விவரங்களை கொஞ்சம் தெரிவிக்கவும். வணக்கம், என்னுடைய பேர் மாலதி. நான் இன்னைக்கு கேவைசியோட விவரத்தை பத்தி பேச வந்திருக்கேன். கேவைசினா நோ யோர் கஸ்டமர். இதை எதுக்கு நாங்க பேங்க்ல கொடுக்கணும், எதுக்கு பேங்க் அப்பப்போ கேவைசி கொடுங்கன்னு கேக்குறாங்க, அதை பத்தி நாங்க முழு விவரத்தை பத்தி பேச வந்திருக்கோம். மாலதி, முழு விவரம் சொல்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா? பாஸ்கர் சார், முழு விவரம்னா கேவைசினா இப்போ ஒரு வங்கியில நீங்க ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா வங்கிக்கு தெரியணும் நீங்க யாரு, எங்க இருந்து இருக்கீங்க, அதாவது உங்களோட பேரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட டெமோகிராபிக் டீடைல்ஸ், உங்களோட அட்ரஸ், இது முழு விவரத்தை பேங்க்குக்கு சொல்றது தான் கேவைசி. சோ இது எதனால அடிக்கடி பேங்க் கேக்குறாங்க அப்படின்னா, நீங்க உங்களோட பணத்தை இங்க வச்சிருக்கீங்க, பேங்க்லோட சேஃப்டி கருதி இதை நாங்க கேவைசிய கேக்குறோம். அதாவது வங்கியில உங்களோட பணம் பத்திரமா இருக்கணும்னா கேவைசி உங்களோட டீடைல்ஸ அடிக்கடி வங்கிக்கு அப்டேட் பண்ணணும். சோ கேவைசியை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பீரியட் இருக்கு. மாலதி, இந்த கேவைசி எதுக்கு தேவைப்படுது, அதோட பயன்கள் மற்றும் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட், இதை பற்றி கொஞ்சம் விவரிக்க முடியுங்களா? கேவைசி எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இப்போ நீங்க நிமிஷா மேடம், நீங்க கேட்ட ஒரு நல்ல கேள்வி இது. ஆக்சுவலி கேவைசி எதற்காக நாங்க பேங்க்ல அப்பப்போ நம்ம வாங்குறோம்னு கேட்டு இருந்தீங்கன்னா, இது ஃப்ராட் மெயினா ஆஸ் பர் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் ஃப்ராட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய ஆகுது. இப்போ ஒருத்தரோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப்ல இருந்து இன்னொருத்தர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. அது மாதிரி மல்டிபிள்லாம் ஆகுறத தவிர்க்க ஃப்ராட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய ஆகுது. எப்பப்போ உங்களுடைய முகவரி மாற்றங்கள், மறுபடியும் உங்களுடைய வீடு ஏதாவது நீங்க மாற்றி இருந்தா அப்பப்போ சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த அட்ரஸ் கம்யூனிகேஷனுக்கு பேங்க்குக்கு தேவைப்படுது. நீங்க உங்களுடைய முழு விவரத்தையும் அப்பப்போ பேங்க்குக்கு அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய மணியும் பாதுகாப்பா இருக்கும், உங்களோட பணமும் பாதுகாப்பா இருக்கும். அதுக்காக தான் நாங்க கேவைசி பீரியாடிசிட்டிக்கலி வாங்குறோம். ஏதாவது சேஞ்ச் இல்லைன்னா நீங்க அப்படியே இருக்கலாம். சரி, இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு நீங்க தெரிவிக்க முடியுங்களா? கேவைசிக்கு நீங்க ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, அப்புறம் நரேகா கார்டு, பாஸ்போர்ட், ஸோ இதெல்லாம் சப்மிட் பண்ணலாம். பேன் கார்டு டாக்குமெண்ட் ஆகாது. பேன் கார்டு இட்ஸ் அ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ கேவைசிக்கு நீங்க இந்த 5 ஐடியில ஏதாவது ஒன்று பேங்க்குக்கு கொடுக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் ஆட் பண்ண விரும்புறேன். நிமிஷம் மேடம், நீங்க கேட்டிருக்கீங்க எந்தெந்த டாக்குமெண்ட் தரலாம்னு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்றீங்களோ அங்க உங்களுடைய நிரந்தரமான குடியிருப்புக்கு அட்ரஸ் இருக்கணும். தட் இஸ் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் ஷுட் பி தேர். அதை தான் எடுத்து நாங்கள் அஃபிஷியலா வேலிட் டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். இப்போ நீங்க ஆதார்ல ஒரு அட்ரஸ் இருக்கும், நீங்க குடியிருக்கிறது இன்னொரு அட்ரஸ் இருக்கும். அது எங்களுக்கு பயனளிக்காது. சப்போஸ் நான் உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும்னா பேங்க்ல இருந்து கம்யூனிகேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நீங்க கொடுத்திருக்கிற அட்ரஸ் ஆதார்ல இருக்கும், நீங்க இருக்கிறது வேற அட்ரஸ் இருக்கும். இப்போ நாங்க ஏதாவது ஒரு லெட்டரோ இல்லாட்டி வேற ஏதாவது கம்யூனிகேஷன், உங்களுக்கு இன்விடேஷன் ஏதோ அனுப்பணுமோ, கிரீட்டிங்ஸ் அனுப்பணுமோ அப்படி இருந்தா பேங்க் மூலியமா அனுப்பும்போது சிஸ்டம்ல என்ன ஃபீட் ஆயிருக்குதோ அந்த அட்ரஸ்ல தான் போகும். இப்போ நீங்க இருக்கிறது வேற அட்ரஸ், நீங்க பேங்க்கு கொடுத்திருக்கிற அட்ரஸ் ஆதார் அட்ரஸ் கொடுத்திருக்கீங்க. ஸோ அதனால அது கம்யூனிகேஷன் பிளாக் ஆயிடும். ஸோ வில் நாட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் டு யூ. சரி, இப்போ எங்க மாமனார் இருக்காரு, அவர் வயசானவர், ஸோ சீனியர் சிட்டிசன், அவங்களுக்கு எப்படி இது கேவைசி ஒரு உபயோகமா இருக்கும்ன்றது கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுங்களா? அதே உங்க அக்கௌண்ட் எங்க இருக்கோ அங்கதான் போய் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சீனியர் சிட்டிசனுக்கு வீட்லயே இருக்கு, வீட்லயே கூட ஆன்லைன்ல கேவைசி அப்டேட் பண்ணலாம். அதாவது நிறைய பேங்க்ஸ் இப்போ ஆன்லைன்ல ஃபெசிலிட்டி எனேபிள் பண்ணிருக்காங்க. இது மூலமா நீங்க கேவைசி அப்டேட் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஃப்ராடுலன்ட் போன் கால்ஸ் இதெல்லாம் வரும், ஓடிபிஸ், இதெல்லாம் கேவைசி அப்டேட் பண்றோம், ஓடிபி கொடுங்க அப்படின்லாம் சொல்லும் போது நீங்க அதெல்லாம் ஷேர் பண்ணவே கூடாது. எந்த பேங்க்குமே ஓடிபி கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. கேவைசி கால் ஃப்ராடு, ரீசெண்டா நிறைய ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ எதுவா இருந்தாலும் பேங்க்ல போய் உங்க விவரத்தை கொடுக்கணும். சரி, இது எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் விளக்க முடியுங்களா? நீங்க நேரா பேங்க்குக்கும் போயிட்டு அப்டேட் பண்ணலாம்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக, அதாவது இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எல்லா பேங்க்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ஸ்பெஷலாக எஸ்பிஐ இது கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. நீங்கள் அப்பயே ஒரு கேள்வி கேட்டீங்க, வயதானவர்கள் கேவைசி பண்ணுறது முக்கியமா அப்படின்ட்டு. இந்த விஷயத்தில் வந்துட்டு வயதானவர்கள், சின்ன குழந்தை, யாருக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ, அதாவது ஜஸ்ட் பார்ன் பேபியிலிருந்து டில் சீனியர் சிட்டிசன், அவங்க இது வரைக்கும் கேவைசி இஸ் கம்பல்சரி. பிகாஸ் பேங்க் நீட்ஸ் டு நோ தேர் கஸ்டமருடைய அறிகுறிகள், அவங்களுடைய வீட்டு முகவரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேவைசி நம்ம கேட்குறோம். ஸோ சீனியர் சிட்டிசனுக்கும் கம்பல்சரியாக அப்டேட் பண்ணணும். பட் உங்களுக்கு அனுகூலமாக ஆகணும்னா, அதாவது டு பி கம்ஃபர்டபுள், பேங்க் வந்துட்டு சில சமயம் டோர் ஸ்டெப் பேங்கிங் கூட இருக்குது. அதாவது பேங்க்லேருந்து வந்துட்டு சீனியர் சிட்டிசன் கிட்ட கேவைசி வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களால் வர முடியலையா, நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், அது மூலிமா நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ப்ரொவைடட் உங்களது ஆதார் எந்தெந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த கரண்ட் அட்ரஸில் தான் நீங்கள் இருக்கணும். சப்போஸ் உங்களுடைய கரண்ட் அட்ரஸும் உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா தென் வி கேனாட் அப்டேட் இட் த்ரூ ஆன்லைன். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுமே டிஃபர் இருக்கும்போது நீங்கள் பேங்க்கில் போயிட்டு தான் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? பாஸ்கர் சார், நான் மாலினி. இன்கேஸ் நான் வந்துட்டு வேற வீடு மாத்திட்டேன், இப்போ இந்த ஆதார் கார்டில் வேற அட்ரஸ் இருக்கு, இப்போ பிரசன்ட் அட்ரஸ் நான் அப்டேட் பண்ணணும்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம், எப்படி அப்டேட் பண்ணலாம்? இப்போத்துக்கு பிரசன்ட் அட்ரஸ் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் யூட்டிலிட்டி டாக்குமெண்ட்ஸ்ன்ட்டு இருக்கு. லைக் டெலிஃபோன் பில், தென் உங்களுடைய கேஸ் பில், இந்த 2 யூட்டிலிட்டி பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில் கூட அக்செப்டட். இட் வில் பி லைக் 3 months எக்ஸ்பைரி பீரியடுக்குள்ளே இருக்கணும். அதாவது இப்போ சப்போஸ் நீங்கள் லாஸ்ட் மந்த்து ஜூலையில் நீங்கள் வெக்கேட் பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த வீட்டோட கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் அது வந்துட்டு உங்கள் பேரில் கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓனர் பேர்லையும் இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் தரணும் பேங்க்குக்கு, நான் எலக்ட்ரிசிட்டி பில் தரேன், இப்போத்து கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் இதுதான், எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள். பட் வித்தின் 3 months நான் வந்துட்டு ஒரிஜினல், அதாவது அஃபிஷியல் வேலிட் டாக்குமெண்ட்டில் நான் அப்டேட் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ் நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன்னுட்டு நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் அலாங் வித் த எலக்ட்ரிசிட்டி பில்லு ஆர் எனி அதர் யூட்டிலிட்டி பில், கேஸ் பில், இது மாதிரிலாம் கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ப்ரொவைடட் வித்தின் 3 months யூ ஹவ் டு அப்டேட் இட் அகெயின். பேங்க்குக்கு மறுபடியும் போயிட்டு நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் லைக் ஆதாரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைக்கட்டி ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இதிலெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி. கேவைசி தெரிவிக்க பேங்க் நமக்கு ஏதாவது அழைப்பாங்களா? முக்கியமா அழைக்கிறாங்க. அதை பற்றி முழு விவரமும் மாலதி மேடம் சொல்லுவாங்க. கேவைசி எப்போ ரிக்குவயர்மெண்ட்ஸ் வருதோ அப்போ வங்கியில இருந்து லெட்டர் அனுப்புவாங்க, அதாவது நோட்டீசஸ் அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் நோட்டீஸ், செகண்ட் நோட்டீஸ். ஸோ முதல் நோட்டீஸுக்கும் 2வது நோட்டீஸுக்கும் உங்களுக்கு 1 மாசம் டைம் இருக்கும். 2வது நோட்டீஸ், 3வது நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறமா தான் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 நோட்டீஸுக்கும் கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் வரலன்னா தான் வங்கியில அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 3 நோட்டீஸ்க்குள்ள எப்பனாலும் நீங்க வந்து கொடுக்கலாம். மேடம் சொன்ன மாதிரி நோட்டீஸ்கள் அனுப்புவாங்க, அதாவது உங்களுக்கு வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க, ஏதாவது கேவைசி டியூ இருக்கு அப்படின்ட்டு பேங்க் நோட்டீஸ் அனுப்பும். அதற்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துட்டு குறுஞ்செய்திகள், அதாவது எஸ்எம்எஸ் வரும் பேங்க்ல இருந்து. சப்போஸ் நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நீங்க ஆப்ரேட்டே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குறுஞ்செய்திகள் வரும், எஸ்எம்எஸ் வந்துட்டு சொல்லும், இது மாதிரி நீங்க அக்கௌண்ட் ஆப்ரேட்டே பண்ணல, கேவைசி எல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜுக்கும் நீங்கள் ரிப்ளை பண்ணல, நீங்கள் பேங்க்கை போய் பார்க்கலன்ற பட்சத்தில் வந்துட்டு பேங்க்லேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதை தான் அவங்க மாலதி மேடம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. இப்போதைக்கு நான் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நான் வங்கி பக்கம் போகணுமா இல்ல வீட்டில இருந்தே செய்ய முடியுங்களா? மாற்றங்கள் செய்யணும்னா கூட உங்களுடைய ஆதாரில் சேம் முகவரி, அதாவது இப்போ இருக்கிற வீட்டு முகவரியும் உங்களுடைய ஆதார் கார்டு முகவரியும் சேம் இருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அப்படி ஏதாவது 2த்துக்கும் மாற்றம் இருந்த பட்சத்தில் தான் நீங்கள் பேங்க்குக்கு போக வேண்டி வரும். பாஸ்கர் சார், இப்போ நாங்க வெளியூர்ல இருக்கோம், இப்போ நான் எங்களால வங்கிக்கு வர முடியாது, கேவைசி அப்டேட் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும் போது எப்படி நாங்க அப்டேட் பண்றது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நிமிஷா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் மோடு இருக்கு, ஆஃப்லைன் மோடு இருக்கு, அப்புறமா வீடியோ கேவைசின்னுட்டு இருக்கு. நீங்க சப்போஸ் வெளியூர்ல இருக்கீங்க, உங்களுடைய ஃபுல் கேவைசி, அதாவது நீங்க ப்ராப்பரா கேவைசியை சப்மிட் பண்ணல இன்னும் போது
அக்கௌண்ட் ஓப்பனிங் டைமில் கேவைசியை சப்மிட் பண்ணல, ப்ராப்பராக இல்லை, ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தா நீங்கள் ஃபுல் கேவைசி சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஃபுல் கேவைசினா ஃபிசிக்கல் காப்பீஸ், உங்களோட கரண்ட் ஃபிசிக்கல் காப்பீஸ் அலாங் வித் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு வித் ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பேங்க்குக்கு போகணும் நேராக. அது வந்துட்டு ஃபிசிக்கல் சப்மிஷன் ஃபுல் கேவைசி. அங்கே பேங்க்கில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஆப்ஷன். இது வந்துட்டு ஃபுல் கேவைசி. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கேன், உங்களால் வர முடியலன்னா நீங்கள் அதாவது உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி அதில் வந்துட்டு உங்களுடைய கேவைசி டாக்குமெண்ட்ஸ் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆத்தென்டிகேட், அதாவது சைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு பேங்க்குக்கு அனுப்பணும். அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கேவைசி அப்டேட் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ரீகேவைசி இருந்தால் மட்டும்தான் இதுக்கு ரீகேவைசின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, உங்களோட அட்ரஸில் சேஞ்சஸ் எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் ரீகேவைசிக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வெளியூர்னா வித்தின் இந்தியாக்குள்ளவே இருந்தீங்கன்னா டெமோகிராஃபிக் பிரகாரம் பேங்க்குக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது வீடியோ கேவைசின்ட்டு சொல்லுவாங்க. அது நீங்கள் எங்கே இருந்தாலும், அதாவது வித்தின் இந்தியா, கன்னியாகுமரி டு காஷ்மீர், யூ கேன் அப்டேட் யுவர் கேவைசி த்ரூ வீடியோ கேவைசி. நீங்கள் எங்களோட கஸ்டமர் கேருக்கு அந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த நம்பரில் கால் பண்ணிங்கன்னா வீடியோ கால் கனெக்ட் ஆகும். ப்ரொவைடட் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து தான் நீங்கள் கால் பண்ணணும். அந்த கால் பண்ணும்போது எங்களோட பேங்க் அஃபிஷியல்ஸ் பேக் எண்டில் இருந்துட்டு உங்களுக்கு கால் ரிசீவ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்குவாங்க. உங்களோட ஆதார், பேன் கார்டு அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் காமிக்கணும் வித் த ஒரிஜினல்ஸ். அது வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆச்சாது. அதாவது எங்களோட சிஸ்டமில் நீங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கிற டேட்டாவும் நீங்கள் கொடுக்குற டேட்டாவும் கரெக்டாக இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. வேறு ஏதாவது கேட்க விரும்புகிறீங்களா? மாலதி மேடம், இப்போ கேவைசி அப்டேட் பண்ணோன்னா ஏதாவது ஃபீஸ் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, கேவைசி அப்டேஷனுக்கெல்லாம் எந்த ஃபீஸுமே இல்லை. எந்த பேங்க்குமே எந்த சார்ஜஸும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது லிங்கோ ஏதாவது வந்துச்சுன்னா இதெல்லாம் ஃப்ராடிலண்ட் டிரான்சாக்ஷன் நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. ஸோ பேங்க்கும் அவ்வளோதான், கேவைசிக்குன்னு லிங்க் அனுப்ப மாட்டாங்க. ஸோ யாருமே எந்த லிங்க்கும் கிளிக் பண்ணக்கூடாது, ஓடிபி ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ கேவைசி அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க வங்கியை தான் நீங்கள் அணுகணும். அப்படி இல்லையா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக தான் நீங்கள் பண்ணணும். வேற பேங்க் வந்து யூஸ்வலாக ஏபிகே ஃபைல்ஸ் அப்படின்னு நிறைய ஃப்ராடிலண்ட் மெசேஜஸ் எல்லாம் சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். இப்போ நான் என்னோட மொபைல் நம்பரோ இல்லை இமெயில் அட்ரஸோ ஏதோ ஒன்று மாற்றப்படுது, அப்போ எப்படி நாங்கள் கேவைசி இதெல்லாம் பண்ண முடியும்? நிமிஷா மேடம், நீங்கள் கேட்குறது புரியல. உங்களுக்கு மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணுமா இல்லை இமெயில் அப்டேட் பண்ணணுமா? ஏதாவது ஒன்று மாதிரி இருந்தாலும் ஒன்று அப்டேட் பண்ணணுமா இருக்கு. ஓகே, அப்போ அது கேவைசி எப்படி இது பண்ணுறது? கேவைசி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் கேவைசி அப்டேட் பண்ணியிருக்கீங்க, மேபி ஒரு 5 years முன்னாடி பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்கள் ரிஸ்க் கேட்டகரி பிரகாரம் உங்களுக்கு 10 years டைம் இருக்கலாம். பட் நீங்கள் சென்டரில் வந்துட்டு நீங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேறு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் லெட்டரோ இல்லாட்டி பேங்க்கில் வந்துட்டு அங்கே ரிக்வஸ்ட் ஃபார்ம் இருக்கும், அதுவும் ஃபில் பண்ணிவிட்டு அலாங் வித் ஒன் அட்ரஸ் ப்ரூஃப், கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃபு அட்டாச் பண்ணும். தட் இஸ் எய்தர் அட்ரஸ் ஆர் ஐடென்டிட்டி ப்ரூஃபு அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர், அப்புறமா சேஞ்ச் ஆஃப் இமெயில் ஐடி இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ பீரியாடிசிட்டி ஃபார் திஸ். எனி டைம் யூ கேன் சேஞ்ச் யுவர் டீட்டெயில்ஸ். பட் கேவைசி மட்டும்தான் உங்களுக்கு பீரியாடிசிட்டி பிரகாரம் வரும். பாஸ்கர் சார், அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடும்னு சொன்னீங்க. ஸோ அது ஃப்ரீஸ்னா என்னன்னு சொல்ல முடியுமா? ஃப்ரீஸ்னா இது ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ண மாட்டோம். இது வந்துட்டு நீங்கள் கேவைசி டாக்குமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லோ இன்கம் குரூப், அதாவது அந்த பீரியடில் 10 yearsக்குள்ளே நீங்கள் கேவைசி கொடுக்கல, இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் கேவைசி அப்டேட் பண்ண முடியல, பேங்க் அக்கௌண்ட்டும் ஆப்ரேட் பண்ண முடியல, அதில் ஒரு 5000 10,000 இருக்குது, உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு இப்போ எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் நீங்கள் கேவைசி டாக்குமெண்ட் கொடுக்காத பட்சத்தில் அக்கௌண்ட் வந்துட்டு பார்ஷியலாக ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு நோட்டீஸ் கூட இஷ்யூ பண்ணிட்ட பிறகு கூட நீங்கள் அப்டேட் பண்ணலன்னும் போது பார்ஷியலாக ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. பார்ஷியல் ஃப்ரீஸ் என்னன்னா தற்காலிகமான தடை, அதாவது அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்த முடியாத மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் பணம் போடலாம், அதில் வேற யாராவது போடலாம், நீங்களும் போடலாம், ஆனால் எடுக்க முடியாது. அந்த ஃப்ரீஸ், அதுக்கு தான் ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை முறியடிக்கணும், அதாவது நீங்கள் இதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும், நான் ஃப்ரீஸ் பண்ண விரும்பலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் கேவைசி, முழு கேவைசி, தட் இஸ் ஃபுல் கேவைசி, யூ ஹவ் டு அப்ரோச் பிரான்ச். நீங்கள் பிரான்ச்சுக்கு போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், ஆதார், பேன் கார்டு, இல்லாட்டி ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பேங்க்கில் போயிட்டு
நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுன்ட்டு கேவைசி ஃபார்ம் கொடுக்குவாங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரிஜினல் மற்ற உங்களுடைய ஃபோட்டோ காப்பீஸை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்டை எவ்வளோ பணம் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுவாங்க. நீங்கள் அப்போ உங்களுடைய பணத்தை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் லாங் ரன், அதாவது 2-3 நோட்டீஸ் கொடுத்துட்ட பிறகு கூட நீங்கள் பேங்க்குக்கு போல கேவைசி கொடுக்கலன்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் பணம் போடவும் முடியாது, எடுக்கவும் முடியாது, இந்த ரெண்டும் பண்ண முடியாது. அந்த பட்சத்தில் கூட நீங்கள் பேங்க்குக்கு டைரெக்டாக போயிட்டு உங்களுடைய ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு உங்களுடைய ஃபோட்டோ காப்பீஸ், அதாவது ஆதார், பேன் கார்டு, ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் மாலினி அப்படின்ற மாதிரி ஐடென்டிட்டி இருக்கணும். மறுபடியும் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா தே வில் டூ த நீட்ஃபுல் டு யூ. உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எந்த ஒரு தடையும் இருக்காது, நீங்கள் தைரியமாக பண்ணிக்கலாம். பட் உங்கள் பணம் எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் அப்பப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அதாவது கவர்மெண்ட்லேருந்தும் சரி, ஆர்பிஐ மூலமும் சரி, பல வங்கிகள் நிறைய தொலைக்காட்சியில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கூட வரும். அதாவது நீங்கள் அப்பப்போ இங்கே கேவைசி அப்டேட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டை செக்யூர்டாக வச்சுக்கோங்க, வேறு யாரும் பயன்படுத்தாத மாதிரி, அதாவது ஃப்ராட் ஆகாத மாதிரி, வேற ஒருத்தர் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஃப்ராட் பண்ணாத மாதிரி இருக்கிறதுக்காக தான் கேவைசி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த தடைகளெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னா நீங்கள் ரெகுலராக உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்துட்டு பயன்படுத்துங்க. எப்பப்போ வங்கிக்கு என்ன விவரம் வேணுமோ அப்பப்போ நீங்கள் கொடுங்க தாராளமாக. எந்த விவரம் கொடுத்தாலும் நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி, அப்படி இல்லைன்னா நீங்கள் பர்சனலாக போயிட்டு பேங்க்கில் போயிட்டு அப்ரோச் பண்ணிட்டு கொடுக்கலாம். நீங்கள் இந்த ஆன்லைனில் கன்வீனியன்ட் இல்லைன்னா கூட நீங்கள் டைரெக்டாக போயிட்டு பேங்க் அப்ரோச் பண்ணிட்டு கொடுக்கலாம். இதுதான், வேற எதுவுமே கிடையாது. வேற ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? இல்லை, நன்றி பாஸ்கர். இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். கேவைசி அப்டேட் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்ற போது இது இப்போ நான் சொன்னது தான். உங்களுக்கு கேவைசி அப்டேட் பண்ணணும்னா அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும், அப்புறம் பணம் எடுக்க முடியாது, இதெல்லாம் இருக்குது. இன்னொரு விவரம் நான் சொல்ல விரும்புகிறேன். கேவைசி அப்டேட் பண்ணுறது என்னத்துக்குன்னா, நீங்கள் கஸ்டமரோட கோஆப்ரேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு பேங்க்குக்கு. எப்பவுமே பேங்க் வந்துட்டு உங்களுக்கு சேவை செய்ய தான் இருக்குது. பேங்க் இஸ் ஆல்வேஸ் டு சர்வ் யூ, அதாவது டு சர்வ் யூ பெட்டர். அதாவது கஸ்டமர்ஸ் வந்துட்டு பல விதமாக இருக்காங்க. இல்லிட்ரேட் இருக்காங்க, எஜுகேட்டட் இருக்காங்க, ஹைலி குவாலிஃபைடு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே சர்வீஸ் தான் பேங்க் எப்பவுமே கொடுக்கும். இந்த பட்சத்தில் வந்துட்டு பேங்க் இஸ் ஆல்ரெடி கிவிங் யூ சர்வீஸ் டு பெட்டர் த சர்வீஸ். அதாவது இன்னும் உங்களுக்கு நல்லபடியாக சர்வீஸ் வேணும், உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லாத சர்வீஸ் வேணும்னா பேங்க்குக்கு நீங்களும் கோஆப்ரேட் பண்ணணும். பேங்க் எப்போல்லாம் உங்களுக்கு கேவைசி கேட்குது, இல்லாட்டி சில விவரங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் பேங்க்குக்கும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிவிட்டு உங்களுடைய விவரங்களும் பர்சனலாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடி இல்லாட்டி மொபைல் நம்பர் அது முகாந்திரமும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பயனுள்ளதாக அமையிறது. உங்கள் கஸ்டமர் மற்றும் பேங்க்கோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பேங்கிங் வந்துட்டு தே வாண்டட் டு என்ஹான்ஸ் மோர் சர்வீசஸ் டு த கஸ்டமர். அதனால ஆஸ் ஏ கஸ்டமர் இது என்னோட அக்கௌண்ட்டு, என்னோட பேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோட கோஆப்ரேஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ பேங்க் ஆல்சோ வில் சர்வ் யூ பெட்டர் அண்ட் யூ ஆல்சோ வில் ஹாவ் எ ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் சர்வீசஸ் வித் த பேங்க். ஓகே, நீங்கள் இன்னொன்று கேள்வி கேட்டீங்க, எந்தெந்த ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் கேவைசி ரிலேட்டட் பற்றி பேசணும். நாம் இன்னொரு நாள் மறுபடியும் அந்த கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, பேங்க்ஸ் கூட நிறைய ஸ்கீம் வச்சிருக்காங்க. அந்தந்த பேங்க்குக்கு தகுந்த மாதிரி இல்லாட்டி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய பேருக்கு போய் அடையிறதில்ல. அந்த ஸ்கீம்ஸ் பற்றி நாம் ஃபர்தராக பேசலாம். அது இன்னொரு செஷன்ல பேசலாம். நேயர்களே, இன்று நாம் கேவைசி பற்றி பல விவரங்களை அறிந்து கொண்டோம். பின்வரும் நாட்களில் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றியும் நாங்கள் நிறைய பேச இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய சமயத்துக்கு நன்றி. எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தியின் நல்வாழ்த்துக்கள். நன்றி மாலினி, நன்றி மாலதி, நன்றி நிமிஷா. வணக்கம். மீண்டும் சந்திப்பது அடுத்த ஸ்நேக பாரதி தமிழ் நிகழ்ச்சியில்.